வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் அத்தியாயம் 17 பூங்குழலியின் ஆசை. நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியோடு சேந்தனமுதனும் அப்படகில் இருந்தான். படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மனத்தை அள்ளி எங்கும் வீசிக்கொண்டிருந்தன. ஒரு தாழம்பூவின் மீது பச்சை கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது. அது உட்கார்ந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சல் ஆடுவது போல் ஆடியது. பச்சை கிளியும் அத்துடன் ஆடிவிட்டு பிறகு அதன் தங்க நிற மடலை தன் பவள நிற மூக்கினால் கொத்தியது. படகு நெருங்கியதும் பச்சை கிளி கிக்கி என்று கத்திக்கொண்டு பறந்தோடிவிட்டது. பிறந்தால் பச்சை கிளியாக பிறக வேண்டும் என்றாள் பூங்குழலி. நீ அவ்விதம் எண்ணுகிறாய்? அதற்கு எத்தனை கவலையோ எவ்வளவு கஷ்டமோ யார் கண்டது என்றான் சேந்தனமுதன். என்ன கவலை கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் போல் எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா? அதை காட்டிலும் இன்பம் வேறு உண்டா? அப்படி பறந்து தெரியும் பச்சை கிளியை சிலர் பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்களே என்றான் அமுதன். ஆம், அரண்மனைகளில் வாழும் ராஜகுமாரிகள் பச்சை கிளிகளை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிறார்கள். குரூர ராட்சசிகள் கிளிகளை கூண்டில் அடைத்துவிட்டு அவற்றுடன் கொஞ்சி விளையாடுகிறார்கள். நான் மட்டும் ஏதேனும் ஒரு அரண்மனையில் சேடி பண்ணாயிருந்தால் கூண்டில் அடைபட்ட கிளிகளுக்கு விஷம் வைத்து கொன்று விடுவேன். கிளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் ராஜகுமாரிகளுக்கும் விஷத்தை கொடுத்து விடுவேன். நீ இப்போது பேசுவதை கேட்டால் உன்னையும் குரூர ராட்சசி என்றுதான் சொல்வார்கள். சொன்னால் சொல்லட்டும், நான் ராட்சசியாக இருந்தாலும் இருப்பேன், ராஜகுமாரியாக இருக்க மாட்டேன். ராஜகுமாரிகள் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம் பூங்குழலி? பார்க்க போனால் அவர்கள் பேரிலும் பரிதாபப்பட வேண்டியதல்லவா? கூண்டில் அடைப்பட்ட பச்சை கிளிகளைப் போலத்தான் அவர்களும் அரண்மனைக்குள் அடைபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது. தப்பித்தவறி அவர்கள் வெளியில் புறப்பட்டால் எத்தனை கட்டுக்காவல், எத்தனை ரகசியம், எத்தனை ஜாக்கிரதை! உன்னைப்போல் அவர்கள் படகில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக ஓடையிலும் கடலிலும் போக முடியுமா? இஷ்டப்படி துள்ளி திரியும் மானை போல் காட்டில் சுற்றி அலைய முடியுமா? அவர்களை யார் அடைந்து கிடக்க சொல்கிறார்கள்? நான் சொல்லவில்லையே. இஷ்டம் இருந்தால் அவர்களும் காட்டில் அலைந்து திரிவதுதானே? இஷ்டம் மட்டும் போதாது பூங்குழலி. அவர்களுடைய பிறப்பு வளர்ப்பையும் பொறுத்தது. கிளியைப் போல் நீயும் வானத்தில் பறக்க விரும்புகிறாய். அது முடிகிற காரியமா? கடற்கரையில் நீ பிறந்து வளர்ந்தாய், அதனால் இவ்வளவு சுயேட்சையாக இருக்க முடிகிறது. அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அது என்றைக்குமே முடியாது. இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள். சில நாள் கூண்டில் அடைபட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவருத்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்து விட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை. சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டுவிட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும். தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன். அவ்விதம் கூண்டில் அடைபடுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கிளியாயிருந்தால் சொல்கிறேன், என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதூட்ட வரும் ராஜகுமாரியின் கையை வெடுக்கென்று கடித்து விடுவேன். கூண்டில் அடைபட்ட கிளியாய் இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய். அரண்மனையில் அடைபட்ட அரசலங்குமாரியாகவும் நீ விரும்ப மாட்டாய் அல்லவா? மாட்டவே மாட்டேன். அதை காட்டிலும் விஷத்தினால் உயிரை விட்டு விடுவேன். அதுதான் சரி. அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது. கீழ்வானத்தில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. அவ்வப்போது பளீர் பளீர் என்ற மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இடியின் குமுறல் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தனமுதன் கடைசியாக சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின் கண்களில் இருந்தும் பளீர் என்ற மின்னல் கற்றைகள் புறப்பட்டன. நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள். எனக்கு யாரும் சொல்லவில்லை, நானாகத்தான் சொன்னேன். உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று. நான் சொன்னதை மறந்துவிடு. சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தனமுதன் துடுப்பினால் படகுதல்லும் சத்தமும், வரட்டு தவளைகளின் குரலும், கடல் பறவைகளின் ஒளியும், கடல் அலைகளின் ஓசையும், அவ்வப்போது கீழ்த்திசைகளில் இடி முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன. சேந்தனமுதன் தொண்டையை கனைத்து கொண்டு மனதையும் தைரியப்படுத்தி கொண்டு, பூங்குழலி, என் அந்தரங்கத்தை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாயல்லவா? அதை பற்றி நீ உன் கருத்தை தெரிவித்தால் நல்லது. அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைக்காமலும் போகலாம். நாளை நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும். தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டு வந்து வெகு நாள் ஆகிறது என்றான். வந்தியத்தேவன் உனக்காக ஏன் தூது செல்ல வேண்டும்? உனக்கு வாயில்லையா? கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழலி. சரி, கேட்கிறேன். நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா? எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாய்? உன் பேரில் எனக்கு அந்தரங்கமான ஆசை இருக்கிறது, அதனாலே தான். அந்தரங்கமான ஆசை இருந்தால் கல்யாணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டுமா? அப்படி ஒன்றும் தீர வேண்டும் என்பதில்லை. உலக வழக்கம் அப்படி இருந்து வருகிறது. உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு நீ என்ன தருவாய்? நான் வேண்டும் அரண்மனை வாழ்வும் ஆடை ஆபரணங்களும் யானை குதிரைகளும் பல்லக்கும் பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா? முடியாது. அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதியுள்ள வாழ்க்கையை தருவேன். கேள் பூங்குழலி,
தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது. அதில் என் அன்னையும் நானும் தான் வசிக்கிறோம். நீ அங்கு வந்துவிட்டாயானால் உன் வாழ்க்கையை மாறுதல் அடைந்துவிடும். என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள். பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து நம் வீட்டை சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து சித்திர விசித்திரமான மாலைகளாக கட்டலாம். மாலைகளை நான் தஞ்சை தனிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன். அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம். மாலை நேரங்களில் நம் மூவரும் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றலாம். மாலையானதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், கேட்கும் என் காதும் இனிக்கும். நமக்கு விருப்பம் இருந்தால் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்துவிட்டு அத்தெய்வ பாடல்களை பாடிவிட்டு வரலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கேட்டு மகிழ்வார்கள். பூங்குழலி, இதை காட்டிலும் இனிய வாழ்க்கை, மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறென்ன இருக்க முடியும்? யோசித்து பார்த்து சொல்லு. இவ்விதம் சேந்தனமுதன் கூறியதை எல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையை பற்றி சொன்னாய். ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? வானுலகத்துக்கு சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி வானத்தில் மேக மண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். தேவேந்திரனுடைய கையில் இருந்த வஜ்ராயுதத்தை பிடுங்கி மேக கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன். வஜ்ராயுதத்தினால் தாக்கப்படும் போது அந்த கரிய மேகங்களில் இருந்து 1000-10,000 மின்னல்கள் கற்றை கற்றையாக கிளம்பி வான மண்டலத்தை சுக்கு நூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் வானத்திலிருந்து இடி விழுந்தால் எங்கேயோ கடலில் அல்லது காட்டில் விழுந்து விடுகிறதல்லவா? நான் அப்படி இடிகளை வீணாக்க மாட்டேன். அரசர்களும் அரசிகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளை போடுவேன். அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து கழிப்பேன். தேவேந்திரன் ஒருவேளை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன். அவனுக்கு ஏற்கனவே பல மனைவிகள் இருந்தாலும் பாதகமில்லை என்று என்னை மணந்து கொள்ள சொல்வேன். அவ்வளவுதான். பிறகு இந்த உலகத்தில் எப்போதும் புயல் காற்றும் சுழிக்காற்றும் சண்ட மாருதமும் அடித்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் பெயர்ந்து மாட மாளிகையின் மீது விழுந்து அவற்றை அழிக்கும். கடலில் போகும் மரக்கலன்கள் சண்ட மாருதத்தினால் தாக்குண்டு துகள் துகளாக சிதறி போகும். அந்த கப்பல்களில் பிரயாணம் செய்வோர் கொந்தளிக்கும் கடலில் விழுந்து தவிப்பார்கள். அவர்களில் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் இருந்தால் அவர்கள் ஆழ்கடலின் அடிவாரத்துக்கு போகட்டும் என்று விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டும் போனால் போகிறது என்று தப்ப வைப்பேன். வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்னி தேவனிடம் செல்வேன். அப்புறம் கேட்க வேண்டுமா? இந்த உலகமே தீப்பற்றி எரிய வேண்டியதுதான். பூங்குழலி, போதும், நிறுத்து. ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய். மனமறிந்து யோசித்து பேசவில்லை. உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே என் தவறுதான். அதற்காக என்னை மன்னித்துவிடு. கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான். உட்கார்ந்திருந்த பூங்குழலி திடீரென்று எழுந்து நின்றாள். ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள். சேந்தனமுதனும் அந்த திசையை நோக்கினான். மரக்கிளையின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது. சேந்தனமுதன் ஒரு கணம் அங்கே நின்றவளின் முகத்தில் தன் அன்னையின் முகசாயலை கண்டு திகைத்து போனான். பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான். பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள். அத்தியாயம் 18. அம்பு பாய்ந்தது. ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற ஊமை ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு உண்டாயிற்று. அயல் மனிதர்களை பார்ப்பதில் ஊமை ராணிக்கு பிரியமில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. படகில் சேந்தனமுதன் இருக்கிறானே, அவனை கண்டு ஒருவேளை அத்தை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள். பூங்குழலி சட்டென்று ஓடத்தில் இருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்த்தாள். அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள். இதற்குள் சேந்தனமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். பூங்குழலி, பூங்குழலி, சற்று முன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான். உனக்கு தெரியவில்லையா அமுதா? நிச்சயமாக சொல்ல தெரியவில்லை. ஒருவேளை ஆம், என் அத்தைதான். செத்து போனதாக நீ நினைத்து கொண்டிருந்த உன் பெரியம்மாதான். ஆமாம், அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல் தோன்றியது. வெறுமனே ஏதாவது சொல்லாதே. சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமில்லை, குணத்தில் ஒற்றுமையும் இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே? எதேச்சியாக திரியும் சிங்கராணி எங்கே? சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன் உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடி போய்விட்டாள்? பூங்குழலி சிரித்துவிட்டு, உன்னை பார்த்துவிட்டு தான் ஓடினாள்.
அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை. நான் அயல் மனிதன் அல்லவே. அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்யப் போகிறாய்? அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடமிருந்து அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாய் இருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன? பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா போகலாம். உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனாலும் யார் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டுவிட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம்பூ புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கி சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தன் அமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கை தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாய் அல்லவா? ஆமாம், சில சமயம் இலங்கை தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமல் இருந்தால் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறென்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் மூழ்கி போய்விட்டானா அல்லது தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கும் தெரியும் அல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளத்தான் போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும். யாருக்கு தெரியும்? சற்று பொறுத்து. அமுதா, அத்தையை பார்த்தாயே? உன் அன்னையின் முகஜாடையாய் இருப்பதாக சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா? ஏதோ ஞாபகம் வருவது போல் தோன்றுகிறது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போல் இருக்கிறது. பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா? சில சமயம் பார்த்ததுண்டு. ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமே தான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி அந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்? அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலே தான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது. காரணம் என்னவாயிருக்கும்? அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன். இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலாம் என்றிருக்கிறேன். அத்தை தான் ஊமையாயிற்றே, அவளுடன் நீ எப்படி பேசுவாய்? நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையா? ஜாடையினால் பேசுவேன். பிறந்தது முதல் பழக்கம். அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்வதாயிருந்தால் கஷ்டம்தான். பெரிய அத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையில் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம். ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கை இருவரும் ஊமையாக பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, சிறு வயதில் அக்காவும் தங்கையும் ஓயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரிய அத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரிய அத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியக்காரன் ஒருவன் சொன்னானாம். அதனால் குழந்தை ஊமை என்று அறிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்ப அதிகமாக இருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் ஊமை ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமுதா, நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? எப்படி போவாய்? இந்த காட்டிலிருந்து உன்னை நான் தான் வெளியில் கொண்டு போய் விட வேண்டும். இந்த சமயத்தில் ஒரு அதிசயமான குரல் ஒளி காட்டுக்குள்ளே இருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. 2-3 தடவை அந்த ஒளி கேட்டது. ஒளி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்தோடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள். அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள். குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்து சென்றார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். ஊமை ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்து கொண்டிருந்தாள். அவளை சுற்றிலும் 7-8 அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தை கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் ஊமை ராணியின் தோல் மேலிருந்த மான்குட்டி தான் அவர்களை பார்த்தது. பார்த்ததும் தோல் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது.
மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன. எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் ஊமை ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்கள் எல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடிப்போய்விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்குழலி சொல்லிக்கொண்டே ஊமை ராணியிடம் சமிஞ்ஞை செய்தாள். ஊமை ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிஞ்ஞை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் ஊமை ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். ஊமை ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் நின்றாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். 3 பேரும் ஓடைக்கரைக்கு வந்தார்கள். ஊமை ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சமிங்கை காட்டினாள். பூங்குழலி, வா அமுதா, வீட்டுக்கு போகலாம். அத்தை வரமாட்டலாம், இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள். பூங்குழலி, எனக்கென்ன சொல்கிறாய் என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவளுடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடைபெற்று கொண்டு போ. இல்லாவிட்டால் எல்லோரும் என்னிடம் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆகா, அண்ணி ராக்கம்மாள் போல் இருக்கிறது. இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்தபாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறைத்துக்கொண்டு வேகமாக அவர்கள் அண்டை நெருங்கி வந்தாள். பூங்குழலி, இத்தனை நாள் எங்கே தொலைந்து போயிருந்தாய்? உன் அப்பாவும் அண்ணனும் ரொம்ப கவலைப்பட்டு போனார்களே. எதற்காக கவலைப்பட வேண்டும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா? இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய்விட்டாய் அல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்ற கவலை. அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி பேசினாயோ? இல்லை அடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக்கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள். இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னால் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா, ஜாக்கிரதை. அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள். அவள் உன் வாயை பிடுங்க பார்ப்பாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றாள். இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் ஊமையாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன். அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தை செலுத்தினாள். படகில் ஊமை ராணி வீற்றிருந்தாள். ஊமை ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனதில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்விழந்திருந்த நிலையில் அழைத்து போனது அவளுக்கு அடிக்கடி நினைவு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்று வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்கு போ என்று பிடித்து தள்ளியது போல் அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களை தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி அவளுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. குழந்தை, உன்னுடைய போக்குவரத்துக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாயிருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டுக் கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் என்றென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாதே என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அன்னியின் ரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்தினிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக்கொண்டுதான் வந்திருப்பார்களோ? தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ? தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக முடியும்? பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை.
8 திசைகளும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? ஊமை ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதில் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் ஊமை ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு. கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை 6வது புலனின் உதவியை கொண்டு அவள் கண்டுகொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா? இதென்ன, அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறாளே. உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாய் இருந்தது. ஓரிடத்தில் 5-6 மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை, ஊமை ராணியை பார்த்தன. ஆகா, மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள்! இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. ஊமை ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல் இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே கணத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த ஓலமிட்டது. ஊமை ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடிகளில் 7-8 பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். ஊமை ராணி தப்பி ஓட முயன்றாள். முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் ஊமை ராணி சும்மா நின்று விட்டாள். 2 பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணித்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன. ஊமை ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். ஊமை ராணியை சுற்றி நின்றவர்களில் 5-6 பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இருக்க கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த ஊமை ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். அத்தியாயம் 18 நிறைவுற்றது.